சுடுகின்ற நிலவு பர்ன்அவுட் சிண்ட்ரோமோட எபிசோட் நம்பர் 8ஓட பார்ட் 1 பார்க்கலாங்களா. லாஸ்ட்டாக எது வரைக்கும் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூடி 2000 கிளப்புக்கு வந்து ஜீரா போயிருப்பா, பின்னாடியே காணும் போயிருப்பார். அங்கே போய் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பார். அவரை அறக்கு புறக்கு தூக்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கானை கொண்டு வந்து ஜீரா விட்டுருப்பார். அதுக்கப்புறம் சரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியாச்சும் அட்லீஸ்ட் எனக்கு நீ கிளம்புறதுக்கு முன்னாடியாச்சும் எனக்கு கிஸ் பண்ணிடு, அப்போ தான் நான் கொஞ்சம் பெட்டராகவாச்சும் ஃபீல் பண்ணுவேன், நல்லா தூங்க முடியும் அப்படிங்கும்போது அவர் வந்து கிஸ் பண்ணுவார். அதோட லாஸ்ட் எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஜி ஒரு பிளேஸை காமிக்கிறாங்க. கான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு கார்மெண்ட்ஸ் நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம், அந்த இடத்துல வந்து எங்கள் ஆன்ட்டி அங்கிள் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸில் வந்து கான் வந்து உள்ளே போகிற மாதிரி, அங்கே ஒரு கண்ணாடி டோருக்கு உள்ளே வந்து அவங்க அம்மா அப்பா உட்காந்துட்டு அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை திட்டுற மாதிரி, ஏன் இத்தனை வருஷம் ஆச்சு இந்த பிஸ்னஸில், உனக்கு ஒரு ஆளுகளை பார்த்து என்னங்கிறது உனக்கு படிக்க தெரியாதா, இத்தனை வருஷம் ஆகுது ஒரு ஆளை பார்த்தா இவன் அதுக்கு சரிப்பட்டு வருவானா இல்லையா, ஆகுவானா ஆக மாட்டானா அப்படின்னு உன்னால் ஒன்று கூட சொல்ல முடியாதா, பாரியா இதனாலேயே தான் உன்னை எவனுமே மதிக்கிறது கிடையாதுயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காரசாரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே கான் வந்து அந்த இப்போ தான் வந்து காண காமிக்கிறாங்க. அவர் வந்து தூக்கத்தில் கனவு கண்டுருக்காங்க. உடனே வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, இது எப்படியாச்சும் நான் சரி பண்ணுறக்கூடிய வழி என்னாச்சும் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இது ஏன் நீ சரி பண்ணுறியா, எப்படி பண்ணுவ நீ அப்படிங்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு, நீ ஏற்கனவே இது மாதிரிலாம் பண்ணியிருக்கியல்ல, ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நீ சரி பண்ணியிருக்கியல்ல, அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க அப்பா, ஆமாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன்ல அப்படிங்கும்போது, நீ ஏற்கனவே பண்ணாத எதுவுமே வேலைக்கு ஆகலையில்ல, அப்புறம் எதுக்கு நீ கேட்குற அப்படிங்க சொன்னோடனே டக்குன்னு அவங்க பையன் இருக்கிறத அவங்க அம்மா பார்த்துட்டு, நம்ம பையன் வந்துட்டா போய் சொல்லுப்போ அவங்ககிட்ட, போ நீ என்ன பண்ணி வச்சிருக்கியோ அது எல்லாத்தையும் போய் சொல்லுப்போ அப்படிங்கும்போது, சரி கம்முனு இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அமைதியாக போகிறாங்க. உடனே வந்துட்டு அவங்க அம்மா அப்பாட்ட இவன் கேட்குறான், ஏம்மா என்னாச்சும் பிரச்சனையா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கமே, அப்பாவும் நானும் பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. நீயும் ரூமுக்கு போகக்கூடாது அப்படிங்கும்போது, சரிப்பா நான் என் ரூமுக்கு நான் போகிறேன் அப்படின்னோன்னே அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா வந்து சிரிச்சிட்டே இருக்காங்க. கரெக்டாக அவன் வந்து ரூமுக்கு போகிறான். போயிட்டு அவனோட பெட்டில் வந்து அவன் படுக்கிறான். அதாவது இது எல்லாமே வந்து கானோட கனவுல இப்போ நடந்துகிட்ருக்கு. அவனோட மெமரிஸ் எல்லாம் பின்னாடி அவங்க அப்பா அம்மா கூட இருந்தது அதே தான் இது பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் வந்து பெட்டில் படுத்ததுக்கப்புறம் டக்குன்னு வந்து மறுபடியும் ஸ்டேர்ஸ்லேருந்து இன்னொரு ஸ்டெப் நடந்து போகிற மாதிரி பார்க்குறான். அதாவது தூக்கத்தில் அவனுக்கு கனவுல நடந்துகிட்ருக்கிறது. போய் பார்த்தா அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பா படுத்துட்ருக்காரு. அவங்க அம்மா கால் கடையில் உட்காந்து ஜூஸ் எல்லாம் புழிஞ்சிட்டு இருக்க மாதிரியும் பார்த்துட்டு உட்காண்ட்ருக்காங்க. அச்சோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் பக்கத்தில் போய் கான் உட்காந்துக்கிறான். உடனே அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் அப்பா ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கும்போது, கான் வந்துட்டு அவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்குல்லம்மா அதனால தானே அப்படிங்கும்போது, ஸ்ட்ரோக்கெல்லாம் கிடையாதப்பா, உங்கள் அப்பா வந்து ஒரு முட்டாள், சரியா, யாரை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு தெரியாத ஒரு முட்டாள், சரியா, அதோட வெளிப்பாடு தான் பாரு அவர் இப்படி கிடக்கிறது, சரியா. கான் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பிஸ்னஸ்ன்னு வரும்போது யாரையுமே நம்பாத, அதை விட முக்கியமாக யார் கூடயும் ரொம்பவே அட்டாச் ஆகியும் இருக்காத, சரியா. இப்போ நீ நம்பினேன்னா உனக்கும் இதே மாதிரி தான் வந்து முடியும். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய ஆள், ஸ்கேரியஸ்ட் பீப்புள் யார் தெரியுமா, நீ ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கக்கூடிய ஆள், அதே சமயம் ரொம்ப அட்டாச்சாக இருக்கக்கூடியவங்க தான். ஸோ அதனால் யாரையும் நம்பாத, ரொம்பவே வந்து யாரையும் க்ளோஸாகவும் வச்சுக்காத, புரியுதா, ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்படியே வந்து கான் வந்து அப்படியே அந்த கனவுலேயே வந்து அவங்க அம்மா பாட்டுருக்க மாதிரி இருக்குது. பார்த்தா அவர் வந்து இப்போ கானோட பிளேஸில் அவங்க ரூமில் வந்து தான் படுத்துட்ருக்காரு. சடனாக வந்து திரும்பி பார்க்குறாரு. ஜீரா வந்து அவன் சோஃபாவில் படுத்துட்டு பார்த்து கான் வந்துட்டு பக்கத்தில் இருக்க பெட்ஷீட் எடுத்து அவனுக்கு போர்த்தி விடுறாரு. போர்த்தி விட்டுட்டு வெளியே போய் உட்காந்துட்டு அவன் ஏதோ ஒரு பழைய கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கு, அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு, அசம்பிள் பண்ணிகிட்ருக்காரு. ஜீரா வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் தூங்க கிடையாதா அப்படிங்கும்போது, எனக்கு இது கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்குது அதனால தான் அப்படிங்கும்போது, ஜீரா வந்துட்டு கேட்குறாரு, இது அசெம்பிள் பண்ணுறது தானே, அதே தானே இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா கேட்கும்போது, கான் வந்துட்டு
ஆமா, எனக்கு இந்த அசெம்பிள் பண்றது ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர்ல இந்த பழைய கம்ப்யூட்டர்லலாம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படிங்கிற மாரி தான் ஒரு மாரி இழுத்துட்டு சொல்லும்போது, கான் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். நான் பண்றேன். சரியா? என்னோட ஃபேவரைட் திங்கே வந்து இந்த மாரி அரேஞ்ச் பண்றது தான், அசெம்பிள் பண்றது தான் அப்படிங்கும்போது, சரி வேற எதுவும் இல்லைன்னா நான் வீட்டுக்கு போகட்டுமா? நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா சொல்றான். கான் வந்துட்டு, இரு இரு. கொஞ்சம் இரு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து 2 பேரும் சாப்பிட்டே போயிரலாம். நான் பட்லர்கிட்ட சொல்லியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் துணியெல்லாம் ரெடி பண்ணி சொல்லியிருக்கேன் உனக்காக தான்." அப்படிங்கும்போது, "நீ குளிச்சுட்டு வா. சாப்பிட்டா கரெக்ட்டா இருக்கும்." அப்படிங்கும்போது, ஜீரா வந்துட்டு, "சரி சாப்பிட்டே போறேன்." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. கரெக்ட்டா பட்லர் வந்துட்டு, அ அவனுக்கு கால் பண்றாங்க. இந்த மாரி ஃபுட்டு ரெடி பண்ணு அப்படிங்கும்போது, ரெடி பண்ணிட்டுருக்காரு. உடனே வந்துட்டு ஜீரா வந்துட்டு அவங்க அசெம்பிள் பண்ணிட்டுருக்கல, அது என்னமோ நோண்டுறாங்க. அந்த என்னமோ இதில. உடனே வந்துட்டு கான் வந்துட்டு தட்டி விட்டுட்டு, "என்ன என் கூட மோத பார்க்குறியா?" அப்படிங்கும்போது, "என்ன சீண்டி பார்க்குறியா?" அப்படின்னோன்னே, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா சொல்றான். உடனே ஜீராக்கு வந்து கால் வருது. இது மாரி "ஒரு நிமிஷம், இங்க வந்து எனக்கு கால் பண்றாங்க." அப்படிங்கிறாங்க. அந்த கம்ப்ளீட்டா பால்கனிக்கு போய் உட்காந்துட்டு நின்னு நின்னு பேசுறாங்க. ஆனா இங்கலாம் கால் பண்ண கிடையாது. பீம் தான் கால் பண்ணியிருக்காரு. பண்ணோன்னே, "இப்ப எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி ஜீரா கேட்கும்போது, "ஏன் உன் கூட பேசலான்னு தோணுச்சு. அதான் நான் கால் பண்ணேன். நீ எந்துட்டேன்னு சொல்லி தெரியிருக்கா?" அப்படிங்கும்போது, "சரி இப்ப எதுக்கு கால் பண்ணீங்க?" அப்படிங்கும்போது, "உன் கூட நான் பேசணும்னு தோணுச்சு. அதுதான் கால் பண்ணேன். என்ன பண்ணிட்டுருக்க? எப்பவும் போல செடிகளுக்கு தண்ணி தானே ஊத்திட்டுருக்க?" அப்படின்னோன்னே, ஜீரா வந்துட்டு, "என்ன ஆமா நான் செடிக்கெல்லாம் தான் தண்ணி ஊத்திட்டுருக்கேன்." அப்படிங்கும்போது, பீம் வந்து கேட்குறான், "அந்த ஆஸ்ட்ரிச் பூ எப்படி இருக்கு?" அப்படிங்கும்போது, அது நல்லா தான் இருக்கு. பழையபடிக்கு சரி, அ பூ பூக்கவே மாட்டேங்குது. அதனால தான் எப்பவும் போல ஆடிக்கு ஒருக்கா, அமாவாசைக்கு ஒருக்கான்னு தண்ணி ஊத்தா தான் வேலைக்காகும் போல இருக்கு." அப்படிங்கும்போது, "ஆ சரி, சரி. நான் கொஞ்சம் உன்னைய ரொம்பவே சீக்கிரமா எழுப்பிட்டேன் போல இருக்கு. ஏதோ வேலையில இருந்திருப்ப போல இருக்கு." அப்படிங்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சொல்லுங்க." அப்படிங்கும்போது, "நான் வேலைக்கு அப்படியே ட்ரை பண்ணிட்டுருக்கேன்." அப்படிங்கும்போது, ஜீரா வந்து சொன்னீங்க, "ரொம்பவே டேலண்டான பெர்சன். ரொம்பவே திறமைசாலி. கண்டிப்பா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்துட்டு, அதுவும் உங்களோட ஹேண்ட்ஸம்க்கு கண்டிப்பா வேலையெல்லாம் டக்குன்னு கிடைச்சிரும். சரியா? அது இதுனெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஃபுல் ஹோப்பா இருங்க." அப்படின்னோன்னே, ஜீராக்கு சொன்னோன்னே, பீம்க்கு அப்படியே ஒரே ப்ளஷ் ஆயிடுது. அச்சோ! நம்மள டேலண்டான பர்சன் சொல்லிட்டோம். ஐயய்யோ! என்ன பண்ணுறது? ஏது பண்ணுவேன் கடவுளே! அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருக்கு. ஆ "நீ சொன்னா சரியா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பீம் சொல்றாங்க. அப்படியே பாவம் பயபுள்ள ரொம்ப இதா இருக்கு. ப்ளஷ்லயே பேசுது. "சரி, நீ டிராயிங் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னீங்கல்ல?" அப்படிங்கும்போது, ஜீரா வந்துட்டு சொல்றான், "ஆமா நான் டிராயிங் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சரி கொஞ்சம் அப்புறமா உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கவா?" அப்படின்னோன்னே, பீம் வந்து கேட்காங்க, "ஓ! அப்படியா? நான் அப்பவே எப்ப வந்து நான் அதை பார்க்கட்டும்?" அப்படிங்கும்போது, "எப்பன்னு இல்ல, நாளைக்கே வாங்க. சரியா? நம்மளால மீட்டப்பும் பண்ணலாம்." அப்படின்னோன்னே, அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, பட்லர் வந்துட்டு அந்த ட்ரெஸ் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருப்பாரு. கார்ன் சொன்ன மாரி. அப்புறம் அந்த சாப்பாடும் வந்து அந்த ட்ராலில வச்சு தள்ளி கொண்டு வருவாரு. ட்ரெஸ் எடுத்து கார்ன் காமிக்கும்போது, சீக்கிரமா வாங்குற மாரி கை செய்கை காமிக்கிறாரு. உடனே ஜீரா வந்துட்டு, "சரி, ஒரு நிமிஷம் இங்க கால் பண்றா. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரி நான் அவ கூட போய் பேசணும். அ ஒரு சின்ன விஷயம் வேலை சம்மந்தமா நான் போகணும்." அப்படிங்கும்போது, பிஎம் வந்துட்டு, "சரி, சரி கண்டிப்பா. நான் அப்புறமா உன் கூட பேசுறேன்." அப்படின்னோன்னே அவன் கால கட் பண்ணிடுறான். உடனே பயபுள்ள என்ன பண்ணுது, நம்ம ஜீரா வந்துட்டு இங்குக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, இந்த மாரி ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கும்போது, இங்கேருந்து கேட்குறாங்க, "என்ன?" அப்படிங்கும்போது, "இப்ப வந்து பிஎம் வந்து உனக்கு கால் பண்ணிட்டு, நான் உன் கூட தான் இருந்தேனா?" அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு சமயத்தில கேட்டாருன்னா, ஆமான்னு சொல்லி சொல்றேன். நம்ம 2 பேரும் ஒரு முக்கியமான ஒரு வேலைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்றேன். அப்படிங்கும்போது, "இப்ப நீ யார்ட்ட போய் சொல்ற?" அப்படிங்கும்போது, பிஎம் கிட்ட அப்படிங்கும்போது, "சரி நீ என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படிங்கும்போது, "நான் கானோட பிளேஸ்ல இருக்கேன். அதனால தான்." அப்படிங்கும்போது, உடனே இங்க வந்துட்டு, "ஓ! ஒரே வண்டியில 2 மாடா? இருந்தாலும் நீ திறமைசாலிடா. ம்." அப்படிங்கும்போது, ஜீரா வந்துட்டு, "சொல்றத பண்ணு.
அங்கே கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, "நீ உனக்கும் எனக்கும் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கோம், ஒரு வேலை சம்மந்தமாக 2 டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்தோம், பிஸியாக இருக்கோம், நான் உன் கூட தான் இருந்தேன்னு சொல்லி தான் நீ சொல்கிற." அப்படிங்கும்போது இங்கே இருந்துட்டு, "சரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தொலைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து பீமோட ப்ளேஸில் காமிக்கிறான். அவன் ஃப்ரெண்டு வந்து ஓன்னு கத்திட்டு வரான். "டேய் மச்சான் கால் வந்துட்டு கால் வந்துருக்கு" அப்படிங்கும்போது, "என்ன?" அப்படிங்கும்போது, "நான் காஸ்டிங் இது கேட்டிருந்தேன்ல, அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அமுச்சு விட்ருக்காங்க, படிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கோ நாளான்னைக்கோ வந்து ஆடிஷன் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்திலே ஆடிஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரிப்டையும் குடுத்துட்ருக்காங்கடா. நீ தான்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த லைன் எல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு." அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு, "பைத்தியக்காரா! ஆடிஷனுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆடிஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இன்டர்வியூ மாரி. உனக்கு நடிக்க தெரியுதா? இல்லையான்னு சொல்லி பார்க்கறக்கு தான். சரியா?" அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் வந்துட்டு, "டேய் அட்லீஸ்ட் அந்த காலாச்சும் வந்திருக்குல்ல. ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நான் ஃபுல்லு ப்ரிப்பேர் ஆகணும். அதுதான் முக்கியம். எனக்கு நீ இப்ப ஹெல்ப் பண்ணுவியா இல்லையா?" அப்படிங்கும்போது பிஎம் வந்துட்டு, "சரிடா நான் பண்ணாம உனக்கு யார் பண்ண போறாங்க?" அப்படிங்கும்போது, "சரி கண்டிப்பா." அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட் வந்துட்டு, "ரொம்ப சந்தோஷம்டா மச்சான். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ." அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். இப்போ வந்து கானோட ப்ளேஸில வந்து காமிக்கிறாங்க. கான் வந்துட்டு அப்படியே பிஎம் வந்து இவங்க கூட பேசிட்டு இருக்கையிலே இந்த மாரி சரி இப்ப நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கான்வர்சேஷன காமிக்கிறாங்க. நான் பேச ஆரம்பிக்கிறேன் வேலை சம்மந்தமா அப்படிங்கிற மாரி அவன் அந்த பால்கனிலேருந்து வெளிய கானுக்கு கேட்குற மாரியே, "அப்படித்தானே அந்த வேலைய அப்படி பண்ணிடலாம்ல, இப்படி பண்ணிடலாம்லன்னு" சொல்லிட்டு இங்கிட்ட பேசுறேன். "நீ சொன்ன மாரியே பண்ணிடலாம்டா. ஆனா என்ன பண்ணணும்னு சொன்னா கடைசி வரைக்கும் எனக்கு தெரியலன்னு" சொல்லிட்டு இங்க சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கான் வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஜீரா வந்து சொல்றான். ஏதோ ஒரு விஷயமாம்மா அதான் பேசிட்டு ஏதோ ஒரு வேலையாம்மா அதான் பேசிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோனே, "சரி அந்த டேபிள பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து காமிக்கும்போது, ஜீரா திரும்பி பார்த்துட்டு, என்ன அப்படிங்கும்போது, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இருக்கு. உனக்கு எந்த பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்சிருக்கோ நீ சாப்பிடு" அப்படின்னோனே, ஜீரா வந்துட்டு ஒரு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் சாலட் மாரி இருக்கு. அத எடுத்துட்டு போயிட்டுருக்கான். அப்புறம் இவன் வந்துட்டு இவனோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறான். கான் வந்து அவனோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு ஜீராவ பார்த்து கேட்குறான். "இன்னைக்கு நீ பிஸியா இல்லைன்னா இன்னைக்கு பிஸியா இல்ல தானே நீயி?" அப்படிங்கும்போது, "அ அப்படித்தான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா சொல்றாரு. "சரி, நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறியா?" அப்படிங்கும்போது, "ஆமா, அப்புறம் வீட்டுக்கு போகாம என்ன பண்றதாம்மா?" அப்படின்னோனே ஜீரா கேட்கும்போது கான் வந்துட்டு, "சரி என்னோட சைல்ட்ஹுட் வீட்டுக்கு உன்னை நான் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். நீ பிஸி இல்லைன்னு தான் நினைக்கிற. சரி நீ சாப்பிட்டு முடி." சரி அப்படின்னோனே, "நான் ஏன் உங்க கூட வரணும்?" அப்படின்னு சொல்லி ஜீரா கேட்கும்போது, "நான் வந்து உன்னையும் என் சைல்ட்ஹுட் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு நினச்சேன். சரியா? நெறையா பேத்த வந்து அந்த இடத்துல நான் கூப்பிட்டு போமாட்டேன். எனக்கு க்ளோஸா இருக்கவங்கள மட்டும் தான் நான் கூப்பிட்டு போவேன். சரியா? அப்படித்தான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி நீ டக்குன்னு சாப்பிட்டுட்டு, குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வர." அப்படிங்கும்போது, "சரி இதெல்லாம் வேலை தானே, இதுக்கு எனக்கு பே பண்ண மாட்டீங்களா?" அப்படிங்கும்போது, அ காணுன்னு சொல்றாங்க. "இது வேலையெல்லாம் கிடையாது. வேலைய தவிர்த்து என் கூட ஒரு கம்பெனிக்கு வான்னு சொல்லி தான் உன்னைய கூப்பிட்டு போறேன். சரியா? போயிட்டு நல்லபடியா சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிட்டு வா. நாம 2 பேரும் போறோம். சரியா?" அப்படிங்கும்போது ஜீரா எதுவுமே பேசல. அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு, அவன் ஒரே வார்த்தை இப்படி திரும்பி பார்த்து கேட்குறான். "நீங்க இப்படியெல்லாம் பண்றதுக்கு என்ன அர்த்தம்? அ உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி கூட அர்த்தமா இருக்குதே!" அப்படின்னோன்னே கான் வந்துட்டு சொல்றாங்க. என்ன அப்படிங்கும்போது, ஜீரா தான் சொல்றாங்க, "இப்ப நீ வர வர ரொம்பவே வந்து ஒரு மாதிரி என்கிட்ட நடந்துக்கிற. கொஞ்சம் கொழஞ்ச மாரி பேசுற. ஆனா பிடிக்கலைங்கிற மாரி சொல்ற. சில டைம் பிடிக்குதுங்கிற மாரி சொல்ற. என்ன தான் நான் கன்சிடர் பண்ணிக்கிறதாம்மா?" அப்படின்னோன்னே கான் வந்துட்டு ஒரே வார்த்தை சொல்லியிருக்காங்க. "ஆமா, உன்னைய பிடிச்சிருக்கு." அப்படின்னோன்னே ஜீரா வந்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. ஃபர்தரா பேசாம அந்த பிரேக்ஃபாஸ்ட்ட மட்டும் எடுத்து லபக்கு லபக்குன்னு தலையில முழுங்கிட்டு இருக்கான். இப்ப வந்து 2 பேர் ரெடி ஆயிட்டு, அந்த சைல்ட்ஹுட் வீடுன்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா? சின்ன வயசுல வளர்ந்த வீடு, அந்த கார்மெண்ட்ஸ் மாரி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பிளேஸ்க்கு கான் வந்து கார்ல கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போனோனே, அவன உட்கார வச்சுட்டு போய் டோர்லாம் ஓப்பன் பண்ணி விடுறான். பேஸ்மெண்ட்டுக்கு வந்தோனே, "ஓ! நீங்க சின்ன வயசுல சொல்லிட்டு இருந்தீங்கல்ல?" அப்படிங்கும்போது, "ஆமா, இந்த இடம் தான். இங்க தான் நான் வந்துட்டு ஸ்கூல் விட்டு வந்தோனே,
என்னோட ஃபேன் போட்டு விட்டுட்டு கீழே உட்காந்துக்குவேன். நிறைய துணியெல்லாம் லாண்ட்ரி துணியெல்லாம் கீழே இருக்கும். துணியெல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே போய் உட்காந்துட்டு நல்லா தூங்குவேன். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். என்னோட மெமரி நிறைஞ்ச இடமே இதுதான். நான் இங்கேருந்து கீழேருந்து பார்க்கும்போது, என் ஆன்ட்டியும், அங்கிளும் வந்து அங்க தான் வேலை பண்ணிட்டுருப்பாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து மொத்தம் இதில 4 ஃப்ளோர் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து இது கார்மெண்ட்ஸோட ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கும். அ 2ண்ட் அண்ட் 3rd ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் இருக்கும். 4த் ஃப்ளோர்ல தான் வந்து எங்க வீடே இருக்கும். அதனால இந்த சத்தத்த கேட்டு நான் பழகிட்டேன். இந்த சத்தம் வந்து தூங்க முடியாம இருக்கும். ஆனா, அதையும் தாண்டி ஒரு சந்தோஷமா தான் என்னோட சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாம் வந்து இங்க சந்தோஷமா தான் போச்சு. அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு அப்போ கான் வந்து ரொம்பவே சந்தோஷமா, அமைதியான பையனா, நல்ல பையனா இருந்திருக்காங்க. அப்படித்தானே அப்படிங்கும்போது, ஒரு வேளை நான் அப்படி இருந்திருக்கலாம் அந்த டைம்ல, அந்த வயசுல அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து ஒரு ஃபீல் பண்ண மாரி சொல்றாங்க. சரி அப்புறம் படிக்கட்டில ஏற ஆரம்பிக்கிறாங்க. "என்னங்க இவ்ளோ படிக்கட்டு ஏற வேண்டியதா இருக்குன்னு" சொல்லி சீரா சொல்லும்போது, "அதான் 4த் ஃப்ளோர்ன்னு சொல்லிட்டேன்ல, வாப்பா போலாம்" அப்படிங்கும்போது, கரெக்ட்டா வந்து மழை வந்துருது. மழை வந்தோன்னே அங்கங்க அவன் பெட்ரூம்லேருந்து அங்கங்க லீக் ஆக ஆரம்பிக்குது. பார்த்துட்டு என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் குண்டா மாரி இருக்கு, அதெல்லாம் எடுத்து இது பண்றாங்க. சரி மேல லீக் ஆகும் போல இருக்கு. அந்த ரூஃபு நான் போய் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பக்கத்துல ஒரு சூட்கேஸ் இருக்கும். ஜிப் ஓப்பன் பண்ணி பார்த்தா, ட்ரெக்கிங் போறவங்கலாம் போகக்கூடிய அந்த காகிதம் வச்சிருப்பாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த மழை பெய்யறப்பலாம் இந்த ரூ. 100க்கு நம்ம ஊர்ல விப்பாங்களே, ஃபுல்லு தலையிலேருந்து கால் வரைக்கும் மறையிற மாரி கவர் இருக்கும்ல, அதுதான் அவன் போட்டிருப்பான். ட்ரெக்கிங் கவருங்கிறாங்க. ஆனா நம்ம ஊர பொறுத்த அளவுக்கு அது மழை காகிதம் தான். சரிங்களா? இப்போ அத எடுத்து போட்டு அவன் போறான். இதெல்லாம் வந்து எப்படிங்கும்போது, இது ட்ரெக்கிங்க்கு வரும்போது, "ஓ! ட்ரெக்கிங்லாம் நீங்க போவீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி ஜீரா கேட்கும்போது, "எனக்கு பிடிக்கும். எங்க அப்பா வந்து சின்ன வயசுல நெறைய தடவ என்னைய ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாரு. ஆனா, அவரு போனதுக்கப்புறம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லும்போது, "ம், ம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜீராவும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் ரூஃப் சரி பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு, இன்னொரு ரூம்ல வந்து அவங்க அம்மா வந்து அதாவது கானோட அம்மா வந்து அவன் சின்ன குழந்தையா கையில தூக்கி வச்சுட்டு இருக்க மாரி ஒரு ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு சொல்றான், "அம்மா மொதலா இந்த இடத்துல நான் ஒருத்தன கூப்பிட்டு வந்திருக்கேன்ம்மா. அ என்னைய மன்னிச்சுருங்கம்மா. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, யாரையுமே வந்து நம்பாத, யாரு கூடயும் ரொம்ப க்ளோஸ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முறையும் உங்க பேச்ச மீறி நான் ஒரு விஷயம் பண்றேன்ம்மா. எனக்கு ஜீராவ பிடிச்சிருக்கும்மா. அவன நான் ரொம்ப நம்புறேன்ம்மா. ஏன்னா, நான் நம்பாம விட்டுட்டு, கடைசியில நான் ஃபீல் பண்றதுக்கு, நான் நம்பி ரொம்ப அட்டாச் ஆகி, அதுக்கப்புறம் வரக்கூடியது கூட நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ம்மா. அதனால இந்த ஒரு தடவ நீங்க சொன்னத நான் மீறி நடக்கிறேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தாயின் மகன் தானே அவனும். அப்படியே ஃபீல் பண்ணிட்டு பயபுள்ள அங்க அந்த நம்ம ஊர்ல குதிரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சின்ன சைஸ்ல ஏணி இருக்கும்ல, அதை போய் எடுத்துட்டு வரேன். அப்பதான் வந்து ஜீரா கேட்குறான், "அப்ப நீங்க ரூஃபுக்கு மேல போலையா?" அப்படிங்கும்போது, "அட ரூஃப்க்கு போறதுக்கு ஏணி வேணுமில்ல, அதான் போய் எடுக்க போனேன்." அப்படின்னு சொல்லிருவாங்க. இப்ப ஏணி இது பண்ணோன்னே, "என்ன மழை ரொம்ப இதா இருக்கு போல இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க நல்லா திடமா மழை வர ஆரம்பிச்சுருது. ஜீராவும் ஓடி வந்து அந்த மழை காகிதம் இன்னொரு செட் இருக்கும். அதையும் எடுத்து போட்டு பின்னால போறான். கான் மேலே ஏறினோனே அந்த சின்ன குதிரையில மேலே ஏறுவாரு. ஜீரா வந்துட்டு புடிச்சுக்கிறாங்க. "பார்த்து மெதுவா இது பண்ணுங்க. நீங்க எங்க கீழ விழுந்துற போறீங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு." அப்படின்னோன்னே, அ கான் வந்து உடனே கீழ இறங்கி வந்துட்டு, "என்ன சொன்ன நீயி? என்னைய வந்து நீ எனக்காக நீ கவலைப்படுறியா?" அப்படிங்கும்போது, ஜீரா வந்துட்டு, "ஆமா." அப்படிங்கும்போது 2 பேரும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறாங்க. அப்படியே மழையிலேயே அந்த மழை காகிதம் மேல தலையில இருக்கும்ல, அத எடுத்து விட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இதோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 அடுத்த நாள் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.